ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 591. இங்கு திருக்கச்சி நம்பி அவர்களின் பெருமைகளை காண்போம். முன்பு ஒரு சமயம் மகிசார கஷேத்திரம் என்கின்ற திருமழிசைக்கு அருகிலேயே பூவிருந்தவல்லி என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. அதற்கு முன்காலத்தில் தர்மபூரி என்றும் புருஷ மங்கலம் என்றும் பெயர் வழங்கி வந்தது. பிறகு திருக்கச்சி நம்பிகள் திரு நந்தவனம் வைத்த காரணத்தால் பூவிருந்தவல்லி என்னும் பெயர் வழங்கியது. அந்த திவ்ய தேசத்தில் வைஷ்ய குலத்தைச் சேர்ந்த வீர ராகவ செட்டியாருக்கும் கமலையாருக்கும் களி கடந்த 4110 சௌம்ப வருடம் மாசி மாதம் சுக்லபட்சம் தசமி திதி வியாழக்கிழமை மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் திருக்கச்சி நம்பிகள் அவதாரம் செய்தார். இவருக்கு முன்பு திருவேங்கடவர் அருள் கூறப்பன் மலை குனிய நின்றார் என்ற 3 நபர்கள் பிறந்து இருந்தார்கள். திருக்கச்சி நம்பிகளின் இயற்பெயர் இன்னதென்று அறுதியிட முடியவில்லை. கஜேந்திர தாசர் என்று சிலரும் பார்க்கவ பிரியர் என்று சிலரும் கூறுவார்கள். இவருக்கு அந்த காலங்களில் ஜாதக கர்மம் முதலான சகல சடங்குகளும் நடந்தன. தம் குலத்துக்கேற்ற வித்தையில் சிறந்து விளங்கினார் அவர். அவரது தந்தையான வீரராகவ செட்டியார் தம் முதுமை பருவம் வந்தபோது 4 பிள்ளைகளுக்கும் தம் தனத்தை சமமாக பங்கிட்டு கொடுத்து அந்த தனத்தை கொண்டு நல்ல வழியிலே தம் குலத்தாரும் மற்றோரும் மெச்சும்படி தனம் பெருக்கி வாழும்படி நல் உரை கூறினார். அவர் சொல்படியே மூவரும் பணத்தை பெருக்கினார்கள். நம்பிகளோ என்ன என்றால் பாகவத கைங்கரியங்களுக்கு உபயோகப்படுத்தினார். தந்தையார் என்ன செய்தாய் என கேட்டபோது கலங்கா பெருநகரிலே சேமித்து வைத்து இருக்கிறேன் என பதில் கூறினார். தந்தையார் மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டவர் ஆயினும் குல தர்மத்துக்கு தக்கவாறு நடக்கவில்லையே என நீ தாசனாக போக தகுந்தவன் என்று நிறைவும் குறைவும் தெரியும்படி கூறினார். அதையே பற்றாக கொண்டு நம்பியும் எம்பெருமானுக்கே தொண்டு பூண்டு ஒழுக நினைத்து திருவல்லிக்கேணி முதலான திவ்ய தேசங்களை சேவித்துவிட்டு மறுபடியும் பூவிருந்தவல்லிக்கு வந்து சேர்ந்தார். பெரிய அருளால் ஆன காஞ்சிவரதன் திருக்கச்சி நம்பிகளின் கனவில் தோன்றி தமக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கும்படி நியமித்தார். மேலும் தம்முடைய ஊருக்கு வழியும் காட்டினார். அந்த கனவின்படியே நம்பியும் தமக்கு கிடைத்த தாயவகத்தில் திருநந்தவனம் உண்டாக்கி அதன் வாசனை பூக்களை கொண்டு மாலை தொடுத்து நித்தியமாக பூவிருந்தவல்லியில் இருந்து நடந்து காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு பூச்சாத்தி அந்த பெருமாளிடம் பக்தி பூண்டு வாழ்ந்து வந்தார். சில நாள் கழித்த பின்பு நம்பிகளின் ஆயாசத்தை பெரிய அருளாளன் பொறாமல் திருக்கச்சி நம்பியை காஞ்சியிலே வாழும்படி நியமித்து பின்பு தமக்கு அக்கினில் தோன்றியதால் உண்டான தாபம் தீரும்படி ஆலவட்டம் வீசும்படி நியமித்தார். அதன்படியே நம்பியும் ஆலவட்ட கைங்கரியம் செய்து வந்தார். அவருடைய பக்தியில் மகிழ்ந்த பெருமான் அவருடன் தமது அர்ச்சை நிலையை குலைத்து கொண்டு நேருக்கு நேராக வார்த்தையாடி வந்தார். பெருமாளின் ஆணை கொண்டு ஸ்ரீ ஆளவந்தாரிடம் திருவடி சம்பந்தம் பஞ்ச சம்ஸ்காரம் பெற்று ஆளவந்தாருடைய மதிக்கக்கூடிய சிஷ்யர்களுள் ஒருவராக விளங்கினார். திருக்கச்சி நம்பிகள் தீர்த்தம் ஆடி ஸ்நானம் செய்து வரும்போது அவருடைய திருவடி தூசியை ஒருவன் தினமும் தன் தலையிலும் உடம்பிலும் பாவனமாக பூசி வந்தான். ஒரு நாள் இதனை கண்ட நம்பிகள் இது என்ன என அவனை கேட்க தேவ பெருமாளோடு பேசுகின்ற தேவரின்
திருவடிப்பொடி அடியேனுக்கு மிகவும் வேண்டியது, அதனால் இது செய்கின்றேன் என கூறி, சுவாமி அடியேனுக்கு மோட்சம் உண்டா என பெருமாளிடம் தெரிந்து சொல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டான். அப்படியே அன்று இரவு பெருமாளிடம் திருக்கச்சி நம்பிகள் கேட்க, பாத தூளி படுதலால் இந்த உலகம் பாக்கியம் பெற்றதாயிருக்க அவனுக்கு மோட்சம் நிச்சயம் உண்டு என பெருமாள் விடை அறுத்தான். அதை இந்த அடியானிடம் தெரிவித்தார். அவ்வாறே அவன் பேறு பெற்றான். திருக்கச்சி நம்பிகள் தமக்கு பேறு நிச்சயம் என நினைத்து இருந்தவர் பெருமாளிடம் தம் பேற்றை பற்றி கேட்க, பெருமாளும் புன்சிரிப்புடன், அதை எப்படி முடியும்? வானவர் நாடு எனவும் விண்ணவர் நாடு எனவும் சொல்லப்படுகின்றதே, அதனால் நீர் பாகவத அபிமானம் பெற்றால்தான் வானவர் நாடு பெற முடியும். உம்முடைய பக்திக்கு நாம் எமது அர்ச்சை நிலையை குலைத்து கொண்டு பேசிவிட்டோம். பாட்டுக்கும் ஆட்டத்துக்கும் சமமாயிற்று. எனவே பாகவத அபிமானம் பெற்றால் பேறு பெறலாம் என அருளினான். அது கேட்டு திருக்கச்சி நம்பி அவர்கள் அந்த அபிமானத்தை பெற ஸ்ரீரங்கத்தில் திருக்கோட்டியூர் நம்பியிடம் தம்மை மறைத்து கொண்டு மாட்டுக்காரனாக இருந்து வந்தார். ஒரு நாள் மாட்டை மேய்ச்சலுக்கு அழைத்து போனவர் இரவு நெடு நேரமாகியும் வர கிடையாது. மழையும் பெய்து கொண்டு இருந்தது. திருக்கோட்டியூர் நம்பியும் மாட்டுக்காரனை தேடிக்கொண்டு போனபோது மாட்டுக்காரர் ஆன நம்பியும் தம் ஆடையை மாட்டின் மேல் போர்த்தி தாமும் அதன் மேல் கவிழ்ந்து படுத்து இருந்தார். ஏன் இப்படி செய்கின்றாய் என திருக்கோட்டியூர் நம்பிர் கேட்க, நம்பிகளும் பசு மலையில் நனைந்தால் சீதளம் பிடித்து பாலும் சீதள குணத்தை பெறும், அதை பருகும் தேவரீருக்கும் சீதளமாகி நோய் செய்யுமே என கருதி இவ்வாறு செய்தேன் என்றார். அவரை அழைத்து வந்து தம் தேவிகளிடம் நம் மாட்டுக்காரனுக்கு உணவு கொடு என கூறினார். நம் பையல் என்ற அபிமானம் பெற்ற நம்பிகள் அது கேட்டு மிக மகிழ்ந்து தம்மை திருக்கச்சி நம்பிகள் என திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் காட்டிக்கொண்டு அவரிடம் விடைபெற்று காஞ்சியை அடைந்து முன்போலவே கைங்கரியம் செய்து வந்தார். அவர் திருக்கச்சி நம்பிகளின் பக்தியில் திளைத்த பெரிய அருளாளன். அவர் கரத்தாலே அமுது செய்து அருள திருவுள்ளம் கொண்டான். அதனால் ஒரு நாள் தளிகை அமுது செய்யும் அவசரத்தில் தளிகை பெருமாள் முன்வைத்து உண்ண பண்ணும் நிலை. திரையை விட்டதும் அர்ச்சகரை வெளியே போகச் சொல்லி திருக்கச்சி நம்பிகளை பிரசாதத்தை எடுத்து தரும்படி நியமித்து எல்லாவற்றையும் அர்ச்சை நிலையை மாற்றி அமுது செய்து விட்டான். பிறகு திரையை நீக்கி பார்த்தபோது வெறும் பாத்திரங்கள் இருப்பதை கண்டவர்கள், அர்ச்சா மூர்த்தி அமுது செய்து இருக்க முடியாது, திருக்கச்சி நம்பிகள்தான் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டார் என அவர் மேல் பழி சுமத்தினார்கள். இதன் மூலமாக திருக்கச்சி நம்பியின் பக்தி பெருமை உலகு அறியச் செய்ய நினைத்த எம்பெருமான் வடக்கே ஒரு தனிகன் கனவில் தோன்றி தனக்கு 1000 தளிகை சர்க்கரை பொங்கல் சமர்க்கும்படி நியமித்தார். அந்த தனிகனும் மிக மகிழ்ந்து காஞ்சிக்கு வந்து பகவானின் நியமனப்படி 1000 தளிகை சர்க்கரை பொங்கல் செய்து கண்டு அருள பண்ண ஏற்பாடுகள் செய்தான். தளிகைகள் 1000ஐயும் பெருந்திரை வளைத்து பெருமான் அர்ச்சகரை வெளியே போகச் செய்து முன்போலவே திருக்கச்சி நம்பிகளை அந்த தளிகைகளை எடுத்து தரச் செய்து அத்தனை தளிகைகளையும் அமுது செய்து வெறும் களங்களை இட்டு வைத்து பாத்திரங்களும் காலியாக இருந்ததை கண்டார்கள். வியந்து போனார்கள். தாங்கள் முன் திருக்கச்சி நம்பிகள் மீது சந்தேகப்பட்டு பழி சுமத்தியதற்கு அபராத சாபனம் பெற்றனர். உடன் பெருமான் மறுபடியும் திரையிடச் சொல்லி முன்பு இருந்தபடியே பாத்திரங்களில் சர்க்கரை பொங்கல் நிறைந்து இருக்கும்படி செய்து பின் திரை நீங்கச் செய்து எல்லோரையும் பெரும் வியப்பில் ஆழ்த்தி திருக்கச்சி நம்பிகளின் பக்தியின் பெருமையை வெளிப்படுத்தினான். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான திருக்கச்சி நம்பிகள் ஒரு சமயம் இரவு நேரம் பெருமானோடு வார்த்தைகள் ஆடி வெளிவந்தார். மழை
பெய்து கொண்டு இருந்தது. தம் சிஷ்யரான வரதனை கூப்பிட்டார். வரதன் அங்கு கிடையாது. இருமுறை கூப்பிட்ட பின்பு சாக்ஷாத் வரதனே சிஷ்ய வரதனாக வந்து அவருக்கு பாத ரட்சை இட்டு கையில் தீவட்டியையும் ஒரு கையில் திருவ நந்த ஆழ்வானாகிய குடையையும் பிடித்து கொண்டு போய் மடத்தில் சேர்த்து விட்டான். சற்று நேரத்திற்கெல்லாம் உண்மையான சிஷ்ய வரதன் வந்து தான் தூங்கிவிட்டதாகவும் சமிக்கும்படியும் வேண்டினான். திருக்கட்சி நம்பிகள் இதனை கேட்டு பெரிய அருளாளனே இதனை செய்தான் என தேறி ஒரே நேரத்தில் அவனுடைய அடியார் திறந்துள்ள அன்பை நினைத்து உருகியும் இந்த காரியம் நமக்கு செய்தானே என வேதனைப்பட்டு கலங்கினார். பின்பு பகலிலேயும் பெருமான் பாதரட்சை இடுதல் குடை பிடித்தலான தொண்டை செய்ததால் நாம் அபச்சாரப்படும்படி ஆகின்றதே என நினைத்து பெருமானிடம் வெறுப்பு கொண்டு திருமலைக்கு சென்று ஆளவட்ட கைங்கரியம் செய்ய புக அவனும் திரண்ட அருவி பாயும் திருமலையில் வாசம் செய்யும் எமக்கு இந்த கைங்கரியம் அபேஷை இல்லை காணும். நீர் அக்னியில் தோன்றிய தேவ பெருமாளுக்கே இந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என அருளினான். பின்பு திரு வேங்கடவனின் நியமனப்படி காஞ்சிக்கு போக விரும்பாமல் ஸ்ரீரங்கத்தை அடைந்து ஸ்ரீரங்கநாதனுக்கு ஆலவட்டம் வீசப்புக அந்த பெருமானும் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடி வருடும்படி பள்ளி கொண்டிருக்கும் எமக்கு அந்த தொண்டு விருப்பம் கிடையாது. அத்திகிரி அருளாளனுக்கே உரியதாகும். அங்கே சென்று தொண்டு செய்யும் என நியமித்தான். ஆனால் அத்திகிரிக்கு செல்ல விரும்பாமல் ஸ்ரீ ஆளவந்தார் கோஷ்டியில் அவ்வினைய கொண்டு ஆச்சாரிய கைங்கரியசராக வாழ்ந்து வந்தார். இப்பொழுது திருக்கட்சி நம்பி அவர்களின் பிரிவை சகியாத அத்திகிரி பெரிய அருளாளன் ஆளவந்தார் கனவில் தோன்றி திருக்கட்சி நம்பிகளை அனுப்பி வைக்கும்படி நியமிக்க அவரும் அப்படியே திருக்கட்சி நம்பிகளை காஞ்சிக்கு அனுப்பி வைத்தார். நம்பிகளும் காஞ்சியை அடைந்து முன்போலவே தொண்டு பூண்டு இருந்தார். இது இப்படியாக இருக்கும் சமயம் நம்பிக்கு 7.5 ஆண்டு சனியின் சம்பந்தம் நேருவதாக இருந்தது. அதை பெரிய அருளாளன் நம்பிகளிடம் பிரஸ்தாபித்து அதுவரை பிரிவை சகிக்க வேண்டும் என்றான். அது கேட்டு நம்பிகள் பிரிவை சகிக்க மாட்டேன் என்றார். இதற்கு பெருமான் 71.5 மாதம் ஆகிலும் அனுபவித்து ஆக வேண்டும். பிராப்த கர்மத்தை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் என்றான் அவன். அதுவும் இயலாது என்றார். 71.5 வாரமாகிலும் என்றான். அதுவும் இயலாது என்றார். 71.5 நாளிகை 3 மணி நேரம் ஆகிலும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். வேறு எந்த வழியும் கிடையாது என்றான் பெருமான். ஒரு நாள் பெருமாளுடைய இரத்தனஹாரம் காணவில்லை. அரசனும் அதிகாரிகளும் அர்ச்சகர்களை சந்தேகிக்க அவர்கள் ஏகாந்தத்தில் உடன் இருக்கும் நம்பிகள்தான் இரத்தனஹாரத்தை எடுத்து இருக்கலாம் என்றார்கள். அதனால் அதிகாரிகள் நம்பிகளை காவலில் வைத்தார்கள். 71.5 நாளிகை கழிந்ததும் பெருமாள் திருமேனியிலே புஷ்பங்களில் மறைந்து இருந்த அந்த ஹாரம் அர்ச்சகரின் கண்களில் பட்டது. கண்டதும் நம்பிகள் இடத்தில் அபச்சாரப்பட்டோமே என மிகவும் அனுதபித்தார்கள். பிறகு அதிகாரிகளின் கனவில் தோன்றி பெருமான் நானேதான் நம்பிகளின் பிராப்த கர்மமான 7.5 ஆண்டு சனியை 7.5 நாளிகை அனுபவிக்க செய்ய வேண்டுமென ஹாரத்தை மறைத்தேன். அவர் மேல் தோஷம் கிடையாது என்றான். அதிகாரிகளும் நம்பியை விடுவித்து அபராதத்தை பொறுத்தருள வேண்டிக் கொண்டார்கள். இப்பொழுது காவலில் இருந்து விடுபட்டு பெருமாளை சேவிக்க நம்பிகள் ராஜபுத்தனுடைய அபராதத்துக்கு லகுவான தண்டனை போல பிரபந்தனின் அபராதங்களுக்கு லகு தண்டனை அதுபோல வெகு காலம் அனுபவிக்க வேண்டிய துக்கத்தை சொல்ப காலம் அனுபவத்தால் போக்கி அருளியதே என அவன் கருணையை எண்ணி வாய்விட்டு விண்ணப்பித்தார். நம்பிகள் தேவராஜ அஷ்டகம் என்னும் பிரபந்தத்தை அருளி செய்து கிருத்தார்த்தரை வாழ்ந்து வந்தார். மேலும் ஜகத் ஆச்சாரி என பிரசித்தி பெற்ற ராமானுஜ முனிகளாலே நன்கு மதிக்கப்பட்டவர்.
இவருடைய வைபவத்தை அறிந்து பெற்றோர்கள் முதலானோர் அவரை அடைந்து உஜ்ஜீவித்தார்கள். எம்பெருமானாருக்கு போல் இவருக்கும் இவர் வாழ்கின்ற காலத்திலேயே அர்ச்சா திருமேனி பிரதிஷ்டை பூவிருந்த வள்ளியிலே நடந்தது என்பார்கள். இவருடைய சரித்திரம் இன்னும் பல படிகளாக பெரியோர்கள் அருளி செய்வார்கள். இங்கு சுருக்கமாக கூறப்பட்டது விஷயம் ஆகும். இப்பொழுது இளையாழ்வார் முன்பு போலவே தேவ பெருமாளுக்கு திருமஞ்சன தீர்த்த கைங்கரியம் செய்து கொண்டு இருந்தார். அவருக்கு திருக்கட்சி நம்பி அவர்கள் பக்கல் அன்பு மேன்மேலும் பெருகிற்று. நம்பியினுடைய அபிமானமும் இவர் பக்கல் மிகுந்து வந்தது. அதனால் இவர் திருக்கட்சி நம்பிகளிடம் பஞ்ச சம்ஸ்கராதிகளை திருவாளி, திருச்சங்கு, முத்திரைகளை தோளில் பொறித்தல், திருமண் இடுதல், அடிமையாகி பேற்றுக்கு தக்கவாறு தாசநாமம் இடம்பெறுதல், மந்திரங்களான 3 பெறுதல், பகவானை ஆராதித்தல் என்பன பெற்று வாழ நினைத்தார். நம்பிகளுக்கு தண்டன் இட்டு தம் எண்ணத்தை வெளிப்படுத்தி வாழ்விக்க வேண்டினார். இதற்கு திருக்கட்சி நம்பிகளும் வாரீர் இளையாழ்வீர் பரமனை பயிலும் திருவுடையார் எவரேனும் அவர் எம்மையாலும் பரமர் என்ற ஆத்மகுணத்துக்கு சேர்ந்த தான பரம வைதிக சித்தாந்தத்துக்கு தக்கபடி விரும்பினீர். ஆனாலும் வர்ண ஆசிரமத்துக்கு ஏற்றதான வைதிக மரியாதைக்கு ஒத்து வராது என தடுத்து விட்டார். இளையாழ்வாரும் தமது விருப்பம் நிறைவேறாது போனது கண்டு சற்று மனம் தளர்ந்தவர் ஆயினும் நம்பிகள் இடம் போனகம் செய்த சேடம் தருவரில் புனிதமன்றே என பிரசாத சேஷத்தை நம்பிகள் உண்ட உணவின் மீதியை பெற வேண்டுமென ஆசை உண்டாயிற்று. அதனை நிறைவேற்றி கொள்ளும் பொருட்டு ஒரு நாள் நம்பிகள் இடம் சென்று அடியேன் குடிசையிலே வீட்டிலே அமுது செய்து அருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார். இலை ஆழ்வாரின் விருப்பத்தை மறுக்க முடியாதவராக நம்பிகளும் அதற்கு சம்மதித்தார். இப்போதேனும் தமது இஷ்டம் பூர்த்தியாகும் என இளையாழ்வார் தம் தேவிகளிடம் மனைவியிடம் நம்பிகளுக்காக தலிகையை பாங்காக சித்தப்படுத்தும்படி சொல்லிவிட்டு அவரை அழைத்து வர சந்நிதி பிரதட்சணமாக கிழக்கு வாசலில் இருந்து எழுந்து அருளினார். இளையாழ்வாரின் எண்ணத்தை நிறைவேற்ற நம்பிகளும் அந்த சமயம் மேற்கு வாசலிருந்து பிரதட்சணமாக இளையாழ்வார் திருமாளிகைக்கு எழுந்து அருளி இளையாழ்வாரின் தேவிகளிடம் திருவாளவட்ட கைங்கரியத்திற்கு அவசரமாக போக வேண்டுமென கூறி விரைவில் அமுது செய்து புறப்பட்டு விட்டார். சற்று நேரத்துக்கெல்லாம் மடத்தில் நம்பிகளை காணாது இளையாழ்வார் தம் திருமாளிகைக்கு திரும்பிய போது தம் தேவிகள் நீராடி வேறு ஆடை உடுத்தி நிற்பதைக் கண்டு காரணம் என்னவென்று கேட்டார். திருக்கட்சி நம்பிகள் சாப்பிட்ட இலையை கோலால் தள்ளி சுத்தி பண்ணியதால் நீராடி நின்றேன் என பதில் கூறிய தமது தேவிகளின் செயலை கேட்ட இளையாழ்வார் மிக மிக கோபித்து தம் இஷ்டம் நிறைவேறவில்லையே என மிக மிக வேதனை அடைந்தார். பின்னர் இளையாழ்வார் திருக்கட்சி நம்பிகளை அணுகி அடியேன் சில நினைத்துள்ளேன், அதை பெருமாளிடம் விண்ணப்பித்து அவன் சொல்லி அருளும் அதை அடியேற்கு தெரிவிக்க வேண்டும் என்றார். நம்பியும் அன்று இரவு பெருமாளோடு ஏகாந்தமானவாறே விண்ணப்பிக்க வேண்டும் என்று இருக்கையில் பெரிய அருளாளன் நம்பி ஏதோ சொல்ல வேண்டுமென இருப்பது போல் தோன்றுகின்றதே, என்ன விஷயம் என கேட்டார். இதற்கு இளையாழ்வார் ஏதோ நினைத்து இருக்கின்றாராம், அவற்றை தேவரீரை கேட்டுச் சொல்லும்படி கூறினார் என நம்பிகள் கூறினார். அதற்கு பெருமாள் எல்லாம் அறிந்தவரான இளையாழ்வார் நாம் சாந்திபினியிடம் கல்வி பயின்றது போல உம்மையிட்டு கேட்கின்றார். இத்தனை, அதாவது 1 நாமே பரதத்துவம், 2 நம் சமயம் வேதமுடையது, 3 உபாயம் சரணாகதியே, 4 இறுதிக்கால நினைவு தேவை கிடையாது, 5 இத்தேக முடிவில் மோட்சம், 6 பெரிய நம்பிகளை ஆசிரியிக்க வேண்டும் என்ற இந்த 6 வார்த்தைகளை அவரிடம் கூறவும் என்று பணித்தார். 1 மும்மூர்த்திகளில் நானே பரன் முதல்வன், 2 நம் சமயம் சித் அச்சித் ஈஸ்வரன் என 3 பொருள் ஆகின்ற பேதம் உடையது, 3 என்னை அடைவதற்கு பேற்றுக்கு சரணாகதியே நானேதான் வழி, 4
என்னை சரண் அடைந்தவனுக்கு இறக்கும்போது என்னை பற்றிய நினைவு அவசியம் கிடையாது. 5 இந்த சரீரத்தின் முடிவிலேயே மோட்சம் உண்டு. 6 பெரிய நம்பிகள் இடம் பஞ்ச சம்ஸ்காராதிகளை பெற வேண்டும் என்னும் இந்த விளக்கமே மேற்கூறியவற்றிற்கு உரிய பொருள் ஆகும். இப்பொழுது பொழுது விடிந்ததும் திருக்கச்சி நம்பிகள் இளையாழ்வாரிடம் பெரிய அருளாளன் கூறிய இவ்வாறு வார்த்தைகளை தெரிவித்து அருளி, இவையோ உங்கள் நினைவு என கேட்க இளையாழ்வாரும் ஆம் என்றார். திருக்கச்சி நம்பிகளும் இருவர் நினைவும் ஒத்து கிடப்பதே என உகந்து போனார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.